தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்க இன்னும் அழைப்பு விடுக்காத நிலையில் தமிழக அரசியலில் பல்வேறு திருப்பங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். அடுத்து என்ன அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படலாம்? விசிக தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பாங்களா? என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுது? அதாவது விசிக எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்துதான் இன்றைக்கு விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருவாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாங்களே மையம் என்பதை இந்த தேர்தல் முடிவு செய்திருப்பதாக வன்னியரசு சற்று முன்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார். எம்மை ஓரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம். பாஜக ஆட்சி அமைக்க தொடர்ந்து முயற்சி எடுத்து வரும் நிலையில் விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இந்த பதிவு செய்திருக்கிறார். அதாவது கவர்னர் நாளைக்குள் விஜய்க்கு ஒரு முக்கியமான ஒரு கெடு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு செய்தி என்பது வந்திருக்கிறது. நாளைக்குள் விஜய் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை கொடுத்தால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார் கவர்னர். ஆனால் அப்படி கொடுக்காத பட்சத்தில் இது வேறு மாதிரியான வாய்ப்புகளுக்கு கொண்டு செல்வதற்கானதாக தெரிகிறது. இந்த நிலையில் டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏ காமராஜ் தன்னை குறிப்பாக ஆர்ட்ஸ் ட்ரேடிங்க்கு வழிவகுப்பதாக சொல்லி ஒரு புகார் காவல் நிலையத்தில் இன்றைக்கு கிண்டி காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது இன்னமும் எஃப்ஐஆராக பதிவு செய்யப்படும் பட்சத்தில் மேலும் இது தாவேகாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. இந்த நிலையில் மற்ற கட்சிகள் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறார்கள் என்பதையே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. திவ்யா, அமமுக எம்எல்ஏ தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதாக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வீடியோ வெளியாகி இருக்கிறதும் என்ன மாதிரியான பரபரப்பை அரசியல் களத்துல ஏற்படுத்தி இருக்கு? அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? டிடிவி தினகரன் நேற்றுக்கு ராஜ்பவனில் நேற்று இரவு செய்தியாளர்களை சந்திக்கும் போது இது குதிரை பேர அரசியல் என்று ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். அதே போல ராஜ்பவனில் ஒரு கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார். அதாவது எங்களுடைய மன்னார்குடி எம்எல்ஏ எங்களுக்கு தான் இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதை தான் அவர் விரும்புகிறார் என்று அவர் ஒரு கடிதத்தையும் வைத்திருக்கிறார். இதன் மூலமாக விஜய் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் 116 எம்எல்ஏக்கள் மட்டுமே விஜய் கட்சிக்கு ஆதரவு இருக்கிறது. மீதும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவுக்கு விசிக ஆதரவு கொடுக்குமா அல்லது விசிக தனது நிலைப்பாட்டை என்ன மாதிரியான அடுக்கப் போகிறது என்பன வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக கவர்னர் நிர்வாக ரீதியாக தமிழகத்தை பல்வேறு விஷயங்களில் ஆட்சி செய்ய தொடங்கிவிட்டார் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. +2 தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும், புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை காத்திருக்க வேண்டாம், எந்த நிர்வாக பணியிலும் தடைபடக்கூடாது என்பதை கவர்னர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது வேறு மாதிரியான சமிக்கையை கொடுக்கிறது. அதே போல டிஜிபி நாள்தோறும் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கவர்னருக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக கவர்னர் நிர்வாக பணிகளையும் தொடங்க ஆரம்பித்து விட்டார். இது ஒரு மாற்று வகையான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே நேற்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க திமுக தங்களை தொடர்பு கொண்டிருக்கிறது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டு உடைத்திருக்கிறார்கள். இதுவும் 2 திராவிட கட்சிகளுக்கும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லை. எனவே கவர்னர் ஆட்சிக்கு வழிவகுக்குமா என்ற ஒரு ஐயமும் ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது. திவ்யா, ஐயுஎம்எல் தனது நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக அப்படியேதான் இருக்காங்களா, இல்ல அவங்க ஆதரவு தருவதற்கான ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? ஐயுஎம்எலை பொறுத்தவரை அவர்கள் 2-3 முறை சொல்லிவிட்டார்கள், நாங்கள் திமுகவோடு தான் இருப்போம் என்று ஒரு முக்கியமான வாதத்தையும் அவர்கள் வைத்து விட்டார்கள். 2 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒன்று வாணியம்பாடி, மற்றொன்று பாபநாசம். இரண்டுமே திமுக கூட்டணி கட்சியில் ஏணி சின்னத்தில் அவர்கள் போட்டியிட்டு ஒரு தேசிய கட்சி என்ற அடிப்படையில் இருக்கிறார்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஐயுஎம்எல் கட்சி கேரளாவில் 28 எம்எல்ஏக்களை வெற்றி பெற்று அங்கு காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைக்கிறார்கள். அங்கு காங்கிரஸ் அமைச்சரவையில் துணை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஐயுஎம்எல். எனவே காங்கிரஸ் தேசிய தலைமை மல்லிகார்ஜுன கார்கே ஐயுஎம்எல் தலைவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் டிவிகேவுக்கு ஆதரவு அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்னால், நம்ம ஒரே மாநிலத்தில் ஏற்கனவே கேரளாவில் அணியாக இருக்கிறோம், திமுக விட்டு வெளியே வந்து விடுங்கள் என்ற ஒரு அழுத்தத்தையும் ஐயுஎம்எல் கட்சிக்கு தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறார்கள். அதில் பாபநாசம் எம்எல்ஏ டிவிகே கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் தற்போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் தனது எக்ஸ்தலத்தில் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். அது டிடிவி தினகரனுடைய கருத்துக்கு ஒத்துப்போவதாக டிடிவி தினகரன் சொன்ன செய்தியை
அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொடுப்போம், மாற்று அரசியலை கொண்டு வருவோம் என்று சொல்லிவிட்டு தற்போது குதிரை பேர அரசியலுக்கு விஜய் வழிவகுக்கிறார் என்ற ஒரு விமர்சனத்தை முதன்முறையாக திமுக தரப்பிலிருந்தும் வந்திருக்கிறது. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்றுக்கு என்ன சொன்னார்? இந்த புதிய ஆட்சி அமைவதற்கு கவர்னர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் திமுக எம்பி ஒரு மாற்று நிலைப்பாட்டை எடுத்து விஜய் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பல்வேறு விதமான கணக்குகள் பல்வேறு அணிகளில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. திவ்யா, விரிவான தகவல் அளித்தமைக்கு நன்றி ரமேஷ்.